ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. காலை 10:27 வரை, பின்பு புனர்பூஷம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்று சித்தயோகம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன்; ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி மேஷ லக்னம் உள்ள அன்பர்களுக்கு உங்களது ராசிநாதன் லக்னாதிபதி செவ்வாய் ராகுவுடன் இணைந்துள்ளார். எதையும் பேராசைப்பட செய்து வேலை செய்யாமல் பணம் பண்ணுவது எப்படி என்பது பற்றிய சிந்தனையை தூண்டிவிடுவார். மற்றவர்கள் காதில் ஓதும் மந்திரம் மட்டுமே பெரிதாக தோன்றும். 12ஆம் இடத்தில் இணைந்த செவ்வாய் நம் குணங்களை மாற்றிவிடுவார். பூமி சொத்து கைவர என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். ராகு எந்த கிரகத்தில் எந்த வீட்டில் இருப்பாரோ அதற்கு தக்க பலனையும் தருவார். சூதாட்டம் மற்றும் பிறர் பொருளை அபகரித்தல், இதனால் ஏற்படும் தொல்லைகள் சற்று மன வருத்தம் அளிக்கும். 2ஆம் இடத்தில் உள்ள குருவால் சற்று நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டாகும். 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் இளைய சகோதரனுக்காக செலவுகள் செய்வீர்கள். 6இல் உள்ள கேதுவால் சற்று தோல்வியாதி, விஷகடி போன்ற தொல்லைகள் வந்து சேரும். 11இல் உள்ள சனியால் பயணங்கள், வியாபார லாபம் போன்றவை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சுக்கிரன் சூரியனுடனும் புதனுடனும் இணைந்துள்ளார். பொதுவாக 3ஆம் எண்ணெய் கொண்ட குருவிற்கும் 6ஆம் எண்ணெய் கொண்ட சுக்கிரனுக்கும் பகையின்றி சொல்வார்கள். திருமணம் கூட 3ஆம் தேதி பிறந்த பெண்ணையோ ஆணையோ 6ஆம் தேதி எண்ணெய் கொண்ட ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். தேவகுரு அசுரகுரு சேரமாட்டார்கள் அல்லவா? அப்படியும் சொல்வார்கள். ஆனால் ரிஷபத்தில் உள்ள குருவால் நன்மைகள் உண்டாகும். 12ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்ய இருக்கிறார். பூமி லாபம், பயணங்களால் வெற்றி, திடீர் தனவரவு போன்றவை உண்டாகும். 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். சற்று மனச்சஞ்சலம், மன வருத்தம் இருந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கிவிடும். வெற்றிகள் உள்ள நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி மிதுன லக்னம் கொண்ட அன்பர்களே, உங்களது ராசியில் இன்று சந்திரன் உள்ளார். சற்று தொழிலில் தடுமாற்றம் வரத்தான் செய்யும். மனச்சஞ்சலம் உண்டாகாமலும் மன வருத்தம் கொள்ளாமலும் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு இன்று வரவேண்டும். உங்களது ராசிநாதன் புதன், லக்னாதிபதி புதன் மேஷத்தில் சூரியன் சுக்கிரனுடன் 11ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். நீண்ட பயணங்களால் வெற்றி உண்டாகும். வியாபார லாபம் அதிகமாக. இரும்பு ஆலைகள், உற்பத்தி தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக அமையும். புதன் 11இல் இருந்தால் தொட்டது துலங்கும் என்பார்கள். பலவிதமான லாபங்கள் வந்து சேரும். வாதாடி வெற்றி பெறுவீர்கள். சூரியன் 11இல் இருப்பதால் அரசியல் செல்வாக்கு உயரும். நல்ல நண்பர்களின் ஆதரவும் உண்டாகும். 11இல் சுக்கிரன் ஆடம்பரத்திற்காகவும் கவர்ச்சிக்காகவும் பெண்களுக்காகவும் அலங்கார பொருள்களுக்காகவும் செலவு செய்வீர்கள். விவசாய விளைபொருள்களால் லாபம் வரும். பூமி சொத்து கிடைக்கும். பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. கடகராசி கடக லக்னம் அன்பர்களே, உங்களது ராசிநாதன் மிதுனத்தில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிநாதன் சந்திரன். கவலைகள் சற்று அதிகமாகும். தண்ணீரில் அதிகம் இருக்க வேண்டாம். தண்ணீரால் சில பிரச்சனைகள், உபாதைகள் வந்து சேரும். சளித்தொல்லை, இருமல் போன்ற பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள் வந்து அலட்டும். 3இல் கேது உள்ளதால் இளைய சகோதர வழியில் விரைய செலவுகள், விஷச்சொரிச்சல், விஷகடி போன்ற தொல்லைகளுக்கு பணம் விரயமாகும். இளைய சகோதரன் உங்களுடன் நன்றி விசுவாசம் காட்டாமல் மனதை சற்று நோகடிப்பார். 8இல் செவ்வாய் சனி உள்ளதால் பார்வை குறைபாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்ல வேண்டி வரும். நீர் சம்பந்தமான நோய்கள், மர்ம உறுப்பு நோய்கள் சற்று சிரமம் தரும். புத்திரர்களால் சற்று மன வருத்தம் உண்டாகும். தொழில் ஸ்தானம் 10இல் சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பதால் தொழில் லாபம், வியாபார லாபம் அதிகமாகும். துணிவுடன் செயல்பட்டு வியாபார லாபம் இரட்டிப்பாக செய்வீர்கள். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, உங்களது ராசிநாதன் லக்னாதிபதி சூரியன் மேஷத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனுடன் இருப்பதால்
சட்டத்துறையில் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். வியாபார நுணுக்கத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புகழ், பாராட்டு, பரிசுகள் கிடைக்கும். கலைத்துறையில் ஜொலிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இவை அனைத்தும் புதன் 9 இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளே. சூரியன் 9 தந்தையுடன் மோதல் உண்டாகும். இணக்கமாக இருக்க மனது வராது. சுக்கிரன் 9 புது வீடு, புதுமனை, ஆடம்பர பொருள்கள் போன்றவை தரும் யோகம் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி, கன்னி லக்னம் அன்பர்களே, உங்களது ராசிநாதன் லக்னாதிபதி புதன் 8 சூரியன் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். உங்களது ராசியில் கேது உள்ளதால் முரட்டு பிடிவாதம், கோபம் அதிகமாகும். 6ஆம் இடத்தில் உள்ள சனியால் விவசாய நிலம், பூமி சொத்து, திடீர் வேலைவாய்ப்பு, அரசு ஆதாயம் உண்டாகும். நரம்பு சம்பந்தமான நோய்களால் சற்று அலட்டல், மன வருத்தம் உண்டாகும். உங்களை எதிர்ப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். குடும்ப சொத்து பிரச்சனை சற்று மன வருத்தம் தரும். பெண்களால் வருத்தம் கொள்வீர்கள். 7ஆம் இடத்தில் மீனத்தில் ராகு செவ்வாய், மனைவிக்கு மருத்துவ செலவு வரும். காதல் தோல்வியடையும். பெண்ணால் ஏமாற்றம் வரும் நிலை ஏற்படும். செவ்வாயால் பயண லாபம், வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டாகும். துலாம் லக்னம், துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் லக்னாதிபதி சுக்கிரன் மேஷத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இணைந்துள்ளார். உணவுத்துறைகளில், உலோகப் பொருள்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அரசு தொடர்பு வெற்றியாகும். பணக்கார நண்பர்களால் பலவிதமான உதவிகள் கிடைக்கும். பெண்கள் பகைவர்கள் ஆவார்கள். குடும்பத்தில் சற்று ஒற்றுமை குறையும். மனைவியால் சற்று பாதிப்பு வரும். தாயார் உடல் நன்றாக இருக்கும். புகழ், பணம் வந்து சேரும். மனம் சற்று அலைப்பாயும். வீடு கட்டு யோகம், நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். வசதியான இடத்தில் திருமண பேச்சுகள் முடிவாகும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனினும் கவலை வேண்டாம். எல்லாம் வழக்கம் போல நன்றாகவே இருக்கும். பயம் வேண்டாம். உங்களது ராசிநாதன் செவ்வாய் மீனத்தில் ராகுவுடன் இணைந்துள்ளார். 5ஆம் இடத்தில் இருப்பதால் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட பரிசு கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். சமூக சேவை செய்வீர்கள். இரக்க குணம் அதிகமாக இருக்கும். தாய் மாமனுக்கு சற்று உடல் உபாதை, மருத்துவ செலவு உண்டாகும். பெண் பகை, வெறுப்பு உண்டாகும். சுலபமாக ஏமாற்றப்படுவீர்கள். கவனமாக இருக்கவும். 5இல் ராகு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். தனவரவு, வியாபாரம், தொழில் சிறப்பாக நடைபெறும். கட்டிடப் பணிகள் சற்று தாமதமானாலும் சுமூகமாக இருக்கும். தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு உங்களது ராசிநாதன் குரு ரிஷபத்தில் உள்ளதால் 6ஆம் இடத்தில் குரு பலவிதமான வெற்றிகளை தருவார். எதிலும் பேச்சால் வெல்லும் திறமை உண்டாகும். எளிதாக அடுத்தவர் மனதில் மதிப்பும் மரியாதையும் உருவாக்குவீர்கள். உங்களை எதிர்ப்பவர்களுக்கு, மனதை நோகடிப்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையும் கிடைத்து விடுகிறது. நகைச்சுவை உணர்வு உள்ளதால் அனைவராலும் கவரப்படுவீர்கள். தாய் வழி உறவால் என்றும் மன வருத்தமே உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்கும். நம்பினவர்களால் ஏமாற்றம் அடைவீர்கள். வழக்குகள், தீர்ப்புகள் சாதகமாகும். தொழிலில் பெரிய பதவிகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 10இல் கேது பிடிவாத குணத்தை சற்று மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளென்று. மகர ராசி, மகர லக்னம் அன்பர்களே, உங்களது ராசிநாதனும் லக்னாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்ப சூழல் மந்தமாக இருக்கும். நிலையான வருமானம், நிலையான சொத்து உண்டாகும். உங்களது ராசிநாதன் சனி. விளைபொருள்களால் லாபம் உண்டு. அரசு ஆதாயம் பெறுவீர்கள். போதைப் பொருள்களால் சற்று சிக்கல்கள் உண்டாகும். குடும்ப பிரச்சனை சற்று அலட்டும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். கடன் கிடைக்கும். நண்பர்களின் தொல்லை குடும்பத்தில் பெண்களிடம் இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளவும். பெண்களால் ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். 3ஆம் இடத்தில் மீனத்தில் ராகு செவ்வாய். இளைய சகோதரர்களால் விரய செலவுகள் வந்து சேரும். சொல்வதை எதிர்த்து பேசுவார்கள். 4ஆம் இடத்தில் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். தாய் வழியில் நன்மைகளும், அரசு ஆதாயமும், பூமி லாபமும், தனவரமும் உண்டாகும். தாயார் சொத்துக்கள் வரும் வாய்ப்பும் வந்து சேரும். யோகம் உண்டு. கும்பராசி, கும்பலக்னம் அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சனி ராசியிலேயே ஆட்சி பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தில் மீனத்தில் ராகு செவ்வாய். சொல்வது பலிக்கும். செல்வாக்கு உயரும். வெளிநபர்களால் வீட்டில் உள்ளவர்களுக்கு, பெண்களுக்கு தொல்லைகள் சற்று உண்டாகும். தனவரவு, தனலாபம், வியாபார லாபம் அதிகமாக இருக்கும். ஞாபக மறதி சற்று அலட்டும். பொருள்களை தொலைக்காமல் கவனமாக பாதுகாக்கவும். 3இல் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. சகோதரருக்கு பெரிய பதவிகள் கிட்டும். தொழிலில் லாபமும் மேன்மையும் உண்டாகும்.
உயர் பதவி, அரசு ஆதாயம், வேலைவாய்ப்பு வரும் யோகமும் உண்டாகும். 4இல் குரு ரிஷபத்தில், 5இல் சந்திரன் மிதுனத்தில். கால்நடைகளால் மிகுந்த லாபம் உண்டாகும். தாராளமாக பிறருக்கு உதவிகள் செய்வீர்கள். சமூக பணிகள் சிறக்கும். பலவிதமான வழிகளில் தனவரவு கிட்டும். தாயார் உடல்நிலைக்காக மருத்துவ செலவு வரும். திடீர் வாகன யோகம் வரும். விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் பெருகும். 5இல் சந்திரன் புத்திரர்களால் மகிழ்ச்சி பெருகும். பந்தயம், பரிசு, அதிர்ஷ்ட பரிசு கிடைக்கும். மீனராசி மீன லக்னம் அன்பர்களே, உங்களது ராசிநாதனும் லக்னாதிபதியும் ஆகிய குரு ரிஷபத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதர வழியில் ஆதாயம் கிட்டும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கோபம் சற்று அதிகமாகும். சகோதரர்களுக்காக சற்று ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். நினைத்த காரியம் வெற்றி பெறும். பரிசு, பந்தயம், வெற்றி உண்டாகும். மனைவி, கணவன் சற்று கலகம் வரும். தாராளமாக செலவுகள் செய்வீர்கள். 4ஆம் இடத்தில் மிதுனத்தில் சந்திரன் மனச்சஞ்சலம் உண்டாக்குவார். எனினும் திறமையாக செயல்பட்டு சரி செய்வீர்கள். பாராட்டும் பரிசும் வந்து சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். 7இல் கேது கன்னியில் இருப்பதால் சற்றே உடல் பிரச்சனைகள், உபாதைகள் வந்து சேரும். பல வகையான வருமானமும் கிடைக்கும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். மருத்துவத்துறை, இயந்திரத்துறை, கட்டிடப் பொருள்களால் லாபம் இரட்டிப்பாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.